ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா முட்டை முருங்கைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்கிறேன். சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் முருங்கைக்காய், கருவேப்பிலை, 3 முட்டையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு புளி, நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டிருக்கோம். போட்டு அதுக்கப்புறம் எடுத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா உப்பு போட்டு வதக்கிறோம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கிறோம். இந்த பதத்துக்கு வரவும் இது கூட என்ன பண்ணுறோம், தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். வெட்டி வச்சிருந்த தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டதுக்கப்புறம் இது கூட என்ன பண்ணுறோம், முருங்கைக்காய் பீஸாக கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் எடுத்து போட்டு நல்லா எண்ணெயிலே சுருட்டணும். எண்ணெயிலே சுருட்டினாங்க முருங்கைக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து வச்சு அந்த தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம் மூடி வேகிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் அரை வேக்காடு வெந்திருக்கும். இப்போ எடுத்து வச்சு அந்த புளி தண்ணியை அந்த முருங்கைக்காயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மசாலா போட்டுக்கணும். குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருணும். கிளறி விட்டு மூடி அதுக்கப்புறம் மசாலா வடை நல்லா போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளேயே 3 முட்டையை உரிச்சு வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் எடுத்து ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருக்கோம். தேங்காய் ஒரு கொதி வரவும் அரைச்சிடணும். 2 கொதி வரவும் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து வச்சுருந்த முட்டையை பீஸாக நாளாக பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் மசாலா கொஞ்சம் உள்ளே இறங்கினா முட்டை டேஸ்ட்டாக இருக்கும். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் முட்டை போட்டு ஒரு கொதிக்கவும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்கவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. சைடு பை சைடு சாதம் வச்சுருக்கேன் அடுப்பில், இதையும் பார்த்துருக்கேன். இதுதான் முட்டை முருங்கைக்காய் குழம்பு. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த முருங்கைக்காய் நல்லா இனிப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு சைடிஷ் அப்பளம், கடலை துவையல் இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்ணும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.